உரைநடை. செய்தி உருவாகும் வரலாறு. நாம் நாள்தோறும் பார்க்கின்ற படிக்கின்ற செய்தித்தாள்கள் அன்றளர்ந்த மலர்களாக புத்தம் புதிய செய்திகளோடு கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் வெளிவருகின்றன. உலகில் எங்கோ ஓரிடத்தில் நடைபெறும் சிறிய நிகழ்வும் செய்தியாகிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னேற்றத்தின் விளைவாக உடனுக்குடன் செய்திகள் வெளியிடப்படுகின்றன. இவ்வாறு வெளியாகும் செய்திகள் பல்வேறு படிநிலைகளை கடந்து செய்தித்தாள்களாகின்றன. உலகில் நாள்தோறும் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் செய்திகளாவது இல்லை. ஆர்வத்தை தூண்டுவதும் எதிர்பாராத நிகழ்வுகளும் செய்திகளாகின்றன. எந்த ஒரு செய்தியும் அப்படியே வெளிவருவது இல்லை. அறிஞர் கிப்ளிங் என்பார் செய்திகளை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். ஏன், என்ன, எப்போது, எப்படி, எங்கே, யார் என்னும் அன்பு தொண்டர் 6 பேர்கள் அறியச் செய்வார் செய்தியினை என்று குறிப்பிடுகிறார். இந்த 6 வினாக்களும் விடைபெறுகின்ற பொழுது முழுமையான ஒரு செய்தித்தாளுக்குரிய எல்லா விவரங்களும் கிடைத்துவிட காணலாம். எடுத்துக்காட்டாக, புத்தக கண்காட்சி ஓரிடத்தில் நடைபெறுவதாக வைத்துக் கொள்வோம். ஒரு நாளிதழின் செய்தியாளர் புத்தக கண்காட்சி நடைபெறும் இடம், காலம், நோக்கம், நடத்துபவர் முதலியவற்றுக்கு விடையளிக்கும் விதமாக செய்திகளை திரட்டுவார். படிப்பவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் மனித வாழ்க்கையை ஒட்டியதாகவும் சமுதாய அக்கறை கொண்டதாகவும் செய்தித்தாள்கள் அமைதல் வேண்டும். செய்தியின் இயல்பையொட்டி 6 வினாக்களுள் எது முன்னுரிமை பெறுகிறது என்பதனை அறிதல் வேண்டும். சான்றாக, ஒருவர் துணைவேந்தராக நியமிக்க பெற்றால் யார் என்னும் வினா முதலில் எழுகிறது. விபத்து ஏதேனும் நடைபெறும் போது எங்கே, எப்படி என்னும் வினாக்கள் எழுகின்றன. பொதுவாக இந்த 6 வினாக்களும் உரிய விடைகளும் செய்தியின் முகப்பு பக்கத்தில் இடம்பெறுதல் வேண்டும். செய்தி திரட்டுதல். செய்தியை இனங்கண்ட பின்னர் செய்தியாளர் செய்தியை திரட்டும் பணியில் ஈடுபடுகிறார். செய்தியை பெறுதல் என்பது துப்பறிதல் போன்றது. ஏனெனில் 6 வினாக்களுக்கும் உரிய விடையை காண்பதென்பது கடலில் மூழ்கி முத்தெடுப்பது போன்ற அரிய பணி. செய்திகளை திரட்டுவதற்கு என்று சில இடங்களை குறிப்பிடுவர். ஒவ்வொரு செய்தியாளரும் தமக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கோ அலுவலகங்களுக்கோ நாள்தோறும் சென்று செய்திகளை திரட்டுவர். இதனை செய்தி களம் என குறிப்பிடுவர். செய்திகளின் மூலங்களாக இருக்கும் அமைச்சகங்கள், காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள் முதலிய செய்தி களங்களுக்கு செய்தியாளர்கள் நாள்தோறும் சென்று உரியவரிடம் தொடர்பு கொண்டு செய்திகளை பெற்று வருவர். செய்தி களங்களில் செய்திகளை திரட்டுவது மட்டுமன்றி வெவ்வேறு இடங்களில் எதிர்பாராமல் நிகழும் நிகழ்வுகளையும் தமக்கு ஒதுக்கப்பட்ட பணியாக கொண்டு செய்தியாளர் செய்தி திரட்டுகிறார். இப்பணியில் ஈடுபடுபவர்கள் தனித்திறன் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும். புதிய இடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப விரைந்து செயல்பட்டு செய்திகளை திரட்டுதல் வேண்டும். செய்தி திரட்டும் முறைகள். செய்திகளை திரட்ட பொதுவான சில முறைகள் உள்ளன. இவற்றை பின்பற்றி செய்தியாளர்கள் செய்திகளை திரட்டுகிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றல். செய்தியாளர் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக சென்று அந்நிகழ்வில் தாமும் பங்கேற்று செய்திகளை திரட்டுகிறார். சான்றாக, லண்டன் டைம்ஸ் இதழின் செய்தியாளர் இந்திய சீன போரின் போது நேரடியாக போர் நடைபெறும் இடத்துக்கு சென்று செய்திகளை திரட்டியதனை கூறலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் தில்லியில் உள்ள சிறைச்சாலையின் நிலை பற்றி அறிய தானே சிறைப்பட்டு செய்திகளை திரட்டி தந்து புகழ் பெற்றார். நிகழ்ச்சியின் பார்வையாளராகுதல். செய்தியாளர் பார்வையாளராக இருந்து செய்திகளை திரட்டுதல் பொதுவான முறை. விளையாட்டுப் போட்டிகள், புகழ்பெற்ற விசாரணைகள், சட்டமன்ற நடவடிக்கைகள், மகாநாடுகள்
பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை காண செய்தியாளருக்கு தனி இடம் ஒதுக்கியிருப்பர். ஓரிடத்துக்கு பார்வையாளராக செல்லும் செய்தியாளர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் பின்புலத்தை நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். சான்றாக சட்டமன்ற நிகழ்வுகளை பார்வையிடச் செல்லும் செய்தியாளர் சட்டமன்றத்தின் விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் தெரிந்து வைத்திருத்தல் இன்றியமையாதது. வினாக்களை கேட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களை கண்டு அவர்களிடம் விளக்கங்கள் மூலம் செய்திகளை திரட்டுவது ஒரு முறை. இதனை சிறப்பாக திட்டமிட்டு நேர்காணலுக்கு வழிவகை செய்தல் வேண்டும். நிகழ்ச்சியின் தன்மையை பொறுத்து வினாக்களை முதலிலேயே வகைதொகைப்படுத்தியும் முறைப்படுத்தியும் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு திட்டமிட்டு காணும் நேர்காணல் உரியவரிடமிருந்து முழுமையான செய்திகளை பெறலாம். படித்தறிதல். செய்திகளை திரட்டுவதற்காக செல்லும் செய்தியாளர்கள் ஆழ்ந்த அகன்ற அறிவு பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். அரசின் அறிக்கை, வணிக குழுக்களின் வெளியீடுகள், நிதி அமைச்சரின் வரவு செலவு திட்டங்கள் முதலியவற்றை படித்துத்தான் செய்தியாளர்கள் செய்தியை திரட்டுகின்றனர். அறிவியல் ஆய்வு முறைகளை பயன்படுத்துதல். செய்தியாளர் அறிவியல் ஆய்வு முறைகளையும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதனையும் அறிந்திருத்தல் வேண்டும். புள்ளியியல் இதற்கு உதவுகிறது. சான்றாக பொதுமக்களின் கருத்துக்களை கூட்டெடுப்பு ஆய்வு வாயிலாக நடத்தலாம். செய்திகளை பெறும் வாயில்கள். உள்ளூர் செய்தியாளர், வெளியூர் செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர், ஆர்வலர்கள் மூலமாகவும் அரசு அறிக்கைகள், செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் செய்திகளை பெறலாம். இவை மட்டுமன்றி கம்பியில்லா தந்தி, தொலைபேசி, செல்பேசி, தொலை அச்சு, தொலை நகலி, வானொலி, தொலைக்காட்சி, கணினி வாயிலாக உலகெங்கும் செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். செய்தியின் பகுதிகள். தலைப்பு செய்தி, முகப்பு செய்தி, உடல் பகுதி செய்தி என 3 பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு பகுதியும் செம்மையாக அமைந்தால்தான் செய்தி முழுமை பெற்றதாக செய்தித்தாளில் அமையும். ஒரு செய்தி முழுமையும் உள்ளடக்கியதாக தலைப்பு அமைத்தல் வேண்டும். ஒரு செய்தி முழுமையும் உள்ளடக்கியதாக தலைப்பு அமைத்தல் வேண்டும். செய்திக்கு தலைப்பும் அது நடைபெற்ற இடம், நாள் போன்றவையும் செய்தியில் இடம்பெறும். செய்தியின் முதல் பக்கத்தில் முகப்பு செய்தி போன்றவையும் செய்தியில் இடம்பெறும். செய்தியின் முகப்பு பக்கத்தில் முகப்பு செய்தி முழு கருத்தையும் சில சொற்களில் தெரிவிக்கும் வகையில் இடம்பெற்றிருக்கும். நிகழ்வின் விவரத்தை எடுத்துக் கூறும் செய்தியின் உடல் பகுதி துணிந்திருக்கும். செய்தி உருவாகும் முறை. செய்தியாளரால் திரட்டப்பட்ட விவரங்களுடன் கூடிய செய்தியானது நாளிதழ் அலுவலகத்தில் உள்ள உதவி ஆசிரியர்கள் குழுவுக்கு அனுப்பப்படுகிறது. செய்தியின் இன்றியமையா தன்மையை உணர்ந்த உதவி ஆசிரியர் குழு அதனை உள்வாங்கிக் கொண்டு அந்த செய்தியின் நிகழ்வுக்கு ஏற்ற வகையில் தலைப்பு உள்ளதா, அதில் கூறப்பட்டுள்ள செய்திகளின் பொருள் சரியானதுதானா என்பனவற்றை சரிபார்த்து தேவை ஏற்பதிலோ உள்பகுதி திருத்தங்கள் மேற்கொள்வர். உதவி ஆசிரியர் குழு செய்த திருத்தங்களுடன் செய்தியானது மெய்ப்பு திருத்துனர் பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது. செய்தியில் உள்ள எழுத்துப்பிழை, சந்திப்பிழை, சொற்பிழை, கருத்துப்பிழை முதலியவற்றை சரி செய்து அதன் புதியபடி மீண்டும் உதவி ஆசிரியர் குழுவுக்கு அனுப்பப்படுகிறது. அக்குழு அதனை சரிபார்த்த பின் அந்த செய்தியானது செய்தி ஆசிரியருக்கு அனுப்பப்படுகிறது. செய்தி ஆசிரியர் செய்தியின் தன்மையை, அதன் இன்றியமையாமையை கருத்தில் கொண்டு அதனை எந்த பக்கத்தில் தருவது என்பதனை முடிவு செய்கிறார். நாடு தழுவிய அல்லது மாநில அளவிலான செய்தியாக இருப்பின் அதனை தலைமை பொறுப்பில் உள்ள ஆசிரியருக்கு
அனுப்புவார். எளிய நிகழ்வுகளாக இருப்பின் அந்த பதிப்பில் ஏதேனும் ஓரிடத்தில் அச்செய்தி வெளியிடப்படுகிறது. இன்றியமையாத செய்தியாக இருப்பின் செய்தித்தாளின் முதல் பக்கத்திலோ உள்பக்கத்திலோ கட்டமிட்டு வெளியிடப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகள் பக்க வடிவமைப்பாளரிடம் அளிக்கப்பட்டு செய்தியாளர் கூறும் இடங்களில் அவை வடிவமைக்கப்படுகின்றன. முழுமை பெற்ற ஒரு செய்தி பக்கம் அமைத்த பின் அந்த பக்கமானது அச்சு பக்கமாக மாறுகிறது. பின்னர் அந்த செய்தி பக்கம் வடிவமைப்பு பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அச்சு தகடாக மாற்றம் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அச்சு இயந்திர பிரிவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அச்சு இயந்திரத்தில் பொருத்தப்படுகிறது. பின்னர் தாளில் அச்சிடப்பட்டு செய்திகளாக வெளிவருகிறது. அவை கட்டுக்கட்டாக கட்டப்பட்டு வண்டிகள் மூலம் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. காலம் கருதி விரைவாக செய்திகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதால் பல்வேறு பதிப்புகளாக செய்திகள் வெளிவருகின்றன. முதல் பதிப்பு, இரண்டாம் பதிப்பு என பதிப்புகள் பிரிக்கப்பட்டு விடியற்காலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் செய்திகள் அச்சடிக்கப்படுகின்றன. 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவருக்கும் செய்தித்தாள் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் இருப்பவருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வகையில் செய்தித்தாள்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகின்றன. பொதுவாக ஒரு பதிப்பானது காலை பதிப்பாக இருந்தால் இரவு 2 மணி வரையிலும், மாலை பதிப்பாக இருந்தால் பிற்பகல் 2 மணி வரையிலும் செய்திகள் அச்சிடப்படுகின்றன. நாள்தோறும் நிகழும் செய்திகள் இப்படித்தான் வாசகர்களுக்கு சுட சுட கிடைக்கின்றன.